கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிற இந்த அற்புதமான அதிகாலை ஜெபம் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு ராஜரீகமான பாதுகாப்பை கொண்டு வரும். இந்த அற்புதமான ஆனந்த தைல அபிஷேக ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் சொந்த ஜீவிதத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் வியாபாரத்திலே, உங்கள் ஊழியங்களிலே, அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு அற்புதமும் அதிசயமுமான ராஜரீக பாதுகாப்பை கொண்டு வரும். நன்றாய் கவனியுங்கள். இந்த அபிஷேகம் உங்களை எங்கும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் கர்த்தருக்கு சாட்சியாய் கொண்டு நிறுத்தும். ஐயா, இந்த பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா முழுவதிலும் இன்னும் உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் கர்த்தருக்கு நல்ல சாட்சியாய் இருக்க முடியும். தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற இந்த அற்புதமான அனுபவம், அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை தேவனுடைய பிள்ளைகள் எனப்படும்படியாய் காண்கிறவர்கள், பார்க்கிறவர்கள், உங்களை பற்றி அறிகிறவர்கள் எல்லோருக்கும் மத்தியிலே ஒரு நாள் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறியப்படுவீர்கள். அப்படியாய் உயர்த்துகிற இந்த ராஜரீகமான ஒரு அபிஷேகத்தை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம். நன்மை செய்கிறவர்களாய் நீங்கள் சுற்றி திரியும்படியாய், எங்கும் எல்லா இடங்களிலும் நன்மை செய்கிற தேவ பிள்ளைகளாய் சுற்றி திரியும்படியாய் இந்த புது எண்ணெயின் அபிஷேகம் உங்கள் மீது ஊற்றப்படுகிறது. நன்றாய் கவனியுங்கள். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிற இந்த அற்புதமான அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் உச்சம் தலைகளிலே ஊற்ற விரும்புகிறார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லா நுகங்களையும் முறிக்கிற இந்த பரிசுத்த ஆவியின் மகிமை, வல்லமை, அபிஷேகம் உங்களை எல்லா கட்டுகளிலும் நுகங்களிலும் இருந்து விடுவித்து நிச்சயமாய் உயரே உயரே உல்லாச பறவைகளாய் புது பலன் அடைந்த கழுகுகளைப் போல பறப்பீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. இன்னும் நன்றாய் கவனியுங்கள். ஐயா, எனக்கு யாருமே இல்லை, உதவி செய்வார் யாருமே இல்லை, எனக்கு துணையாய் இருப்பவர்கள், என்னை தேற்றுகிறவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லுகிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு அற்புதமான துணையாளர் இருக்கிறாரே. ஐயா, ஆபத்தில் உதவி செய்கிற அற்புதமான உதவியாளர், தேற்றரவாளன். யாருமே தேற்றரவு செய்ய முடியாத, யாருமே தேற்ற முடியாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட, உங்களோடும் உங்களுக்குள்ளும் வாழும்படியாய் கொடுக்கப்பட்ட இந்த அற்புதங்களின் தேற்றவாளன் உங்களை நிச்சயமாய் தேற்றரவு செய்வார். இந்த அபிஷேகம் உங்களுக்கு ஒரு ராஜரீகமான பாதுகாப்பை கொண்டு வரும். உங்கள் பிள்ளைகள், குடும்பம், வாழ்க்கை, ஊழியம், வியாபாரம் எல்லா இடங்களிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு ராஜரீகமான பாதுகாப்பை கொண்டு வரும். இந்த அற்புதமான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை தொடருங்கள். வாழ்க்கையிலே ஒரு நல்ல வெற்றி திருப்புமுனை உண்டாகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் வேறு மனிதனாய் மாறிவிடுவீர்கள். உங்கள் ஓர் ஆயிரம் ஜனங்களுக்கு மத்தியிலே நீங்கள் நிச்சயமாய் புதிய சிருஷ்டியாய் இருப்பீர்கள். இந்த அபிஷேகமே உங்களை, ஐயா, உங்கள் வாழ்க்கையை பரிபூரணமாய் மாற்றிவிடும். எங்கும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் வாழுவீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவதற்கு ஆவியானவர் உங்களோட துணையாய் இருக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு ஆச்சரியமும் அதிசயமுமான அற்புதமான வாழ்க்கை நீங்கள் வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தரே சொல்லுகிறார், உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்ததாய் இருக்கிறதோ அப்படியே உங்கள் நினைவுகளை, உங்கள் எண்ணங்களை, உங்கள் வழிகளை காட்டிலும் என் வழிகளும், உங்கள் எண்ணங்களை, நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகளும் உயர்ந்ததாய் இருக்கிறது என்று சொன்ன அற்புதமான மகிமையான கிருபைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நிச்சயமாய் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் வாழ வேண்டும்.
ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையின் ஆச்சரியமும் அதிசயமான காரியங்கள் தொடங்கிவிடும். நன்றாக ஒரு காரியத்தை கவனியுங்கள். சங்கீதம் 89:20 முதல் நீங்கள் வாசித்தீர்களே, ஆனால் கர்த்தர் ஒரு அற்புதமான மனிதனை குறித்து இங்கே சாட்சி கொடுக்கிறார். ஐயா, கர்த்தரே ஒரு மனிதனை நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவரை தேடினேன், தேடி கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான சாட்சியை, தேவரே ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிற ஒரு அற்புதமான வரலாற்றை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. நிச்சயமாய் நன்றாய் கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் எல்லா விதமான குழப்பங்கள், எல்லா விதமான கடன்கள், கஷ்டங்கள், வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு ஒரு புதுபலனை, எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு நுகங்களை முறித்து உங்களை உயரே வெற்றி வீரர்களாய் பறக்கச் செய்கிற, உங்கள் வாழ்க்கையிலே எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் நடப்பிக்கிற இந்த அற்புதமான அபிஷேகத்தை, ஐயா, இந்த அற்புதமான ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படுகிற ஒரு உன்னத நிலைக்கு வந்துவிடுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். எத்தனை ஒரு அற்புதமும் அதிசயமுமான வாக்கு தத்தம். ஐயா, எத்தனை ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட், வாக்கியத்தை கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் உங்களை கண்டுபிடித்ததினால் இன்று நீங்கள் இந்த ஜெப வேளையிலே எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆவியானவர் உங்களை கண்டுபிடித்தார், உங்களை தெரிந்து கொண்டார், உங்களை முன்னறிந்து முன்குறித்து அழைத்திருக்கிறார். ஆதலினால் இன்று நீங்கள் இந்த ஜெப வேளையிலே இணைந்திருக்கிறீர்கள். நன்றாய் கவனியுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். ஐயா, இந்த தாவீதை கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிற அதே தேவன், என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களையும் பார்த்து, என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களை கண்டுபிடித்தேன். ஐயா, உங்களையுமே அப்படியாய் அபிஷேகம், பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினேன், அபிஷேகம் பண்ணுகிறேன் என்பதான தேவ வார்த்தை இருக்கிறது. கவலைப்படாதிருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. அந்த அபிஷேகத்தினால் அந்த மனிதனுக்கு என்னவென்ன உண்டாகும் என்று கர்த்தரே சொல்லுகிற, எந்த மனிதனும் அல்ல, எந்த தீர்க்கதரிசியும் அல்ல, அல்லது தேவ வார்த்தை என்று சொல்லுகிற எந்த மனிதனுடைய வார்த்தையும் அல்ல, தேவாதி தேவன் சொல்லுகிறார், என் கை அவனோட உறுதியாயிருக்கும். ஆமென். என் புயம் அவனை பலப்படுத்தும். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படியாய் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் பொழுது, கர்த்தர் சொன்னது போலவே அவருடைய கை, பலத்த கை, ஓங்கிய புயத்தோடு உங்களோட உறுதியாயிருக்கும். ஆமென். அவருடைய புயம் உங்களை பலப்படுத்தும். அருமையான தேவ பிள்ளைகளே, 1000 எதிரிகள் உங்களை சுற்றிலும் நின்று கொண்டிருந்தாலும் சரி, 1000 பிரச்சனைகள் உங்களை சூழ நின்று உங்களுக்கு எதிராய் சிங்கம் போல கெர்ச்சித்தாலும் சரி, உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான் என்று சொன்னாரே, அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுவது இந்த அபிஷேகத்தினால், இந்த அபிஷேகத்தினால் வருகிற பலத்தினால். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்பொழுது நீங்கள் ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 5 பேர் துரத்த அனைவரும் ஓடி போவார்கள் என்று கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள் நிறைவேறும். என் கை அவனோட உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்ரு அவனை நெருக்குவதில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் இந்த பரிசுத்த ஆவியின் வளையத்திற்குள்ளே, அவருடைய நிழலுக்குள்ளே, சர்வ வல்லவருடைய நிழலிலே, குளோரி, தேவ மகிமையிலே, அபிஷேகத்திலே வாழுகிற தேவ பிள்ளைகளே, உங்களை எந்த சத்ருவும் நெருக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் எந்த பேலியாளின் பிள்ளைகளும் உங்களை ஒடுக்குவதில்லை. ஆமென். இந்த பரிபூரணமான பாதுகாப்பு உங்களுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக நானே மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். குளோரி. அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா, எனக்கு விரோதமாய் எத்தனையோ சதி செய்கிறார்கள், சூனியம் செய்கிறார்கள். எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் விதவிதமாய் சதி சற்பனைகளை செய்கிறார்கள். எங்களை அழித்து விட வேண்டும், எங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை அழித்தே தீருவோம் என்று எத்தனையோ பேர் கங்கணம் கட்டிக்கொண்டு எங்களுக்கு விரோதமாய்
எழும்புகிறார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை, எப்படி விடுதலை அடைவது என்று தெரியவில்லை, எப்படி இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவது என்று தெரியவில்லை. என் கடனும் தோல்வியும் கஷ்டமும் வெட்கமும் அவமானமும் எங்களை சத்துருக்களை போல சூழ்ந்திருக்கிறது. எங்களை பகைக்கிறவர்கள் அநேகராய் எங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா விதமான தொந்தரவுகள், ஆபத்துகள், எல்லா விதமான பாடுகள், கஷ்டங்கள், கவலைகள், வலி வேதனைகள், உபத்திரவங்கள், வியாதிகள், நோய்கள் என்று எங்களை சுற்றிலும் பல்வேறு சத்துரு கூட்டங்கள் இருப்பது போன்று எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடிப்பேன். ஆமென். உங்களுக்கு முன்பாக அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ஓரோருயிரும் பிரச்சனைகள், ஆபத்துகள், துன்பங்கள் இருந்தாலும் அத்தனையும் சர்வ வல்லமை உள்ள தேவனே உங்களுக்காய் யுத்த வீரனாய், பராக்கிரமசாலியாய், நல்ல சேனாதிபதியாய் புறப்படுவார். எல்லா சத்துரு கூட்டங்களையும் மடங்கடிப்பார். ஆமென். உங்களை பகைக்கிறவர்களை வெட்டுவேன் என்று ஒரு மனிதன் சொல்லுவது போலவே, ஒரு பராக்கிரமசாலி சொல்லுவது போலவே, என் பிள்ளைகளை பகைக்கிறவர்களை நான் வெட்டுவேன் என்று சொல்லுகிற ஒரு அற்புதங்களின் ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். அதோடு வசனம் 24 தொடர்ந்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் உண்மையும் என் கிருபையும் என் பிள்ளைகளோடு இருக்கும். என் நாமத்தினால் இவர்கள் கொம்பு உயரும். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளை, இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை உபத்திரவங்கள், பாடுகள், எத்தனை குழப்பங்கள், எத்தனையோ விதமான சிக்கல் சிரமங்களிலே நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் சரி, இன்று உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய உண்மையும் கிருபையும் நீதியும் உங்களோடு இருக்கும். ஐயா, நிச்சயமாய் கர்த்தரே சொல்லுகிறார், என் நாமத்தினாலே என் பிள்ளைகள் எவ்வளவு சின்னவனாய் சிறியவனாய் இருந்தாலும் என் நாமத்தினாலே அவர்கள் கொம்பு உயரும். ஹல்லேலூயா. அவன் கொம்பு உயரும். ஏனென்றால் என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியாய் ஒரு ராஜரீக அபிஷேகத்தை பெற்றிருக்கிற, அந்த மேன்மையும் மகிமையுமான ஒரு அபிஷேகத்தை பெற்றிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். ஆமென். உங்கள் பிள்ளைகள் ஒரு நாளும் அனாதையாய் போவதில்லை. உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் ஒரு நாளும் திக்கற்றவர்களாய், விதவைகளைப் போல, தள்ளுண்டவளைப் போல நிச்சயமாய் நீங்கள் தள்ளப்படுவதில்லை. கர்த்தருடைய கை உங்களோடு உறுதியாய் இருக்கும். ஆமென். கர்த்தருடைய புயம் உங்களை பலப்படுத்தும், பாதுகாக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். ஐயா, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்கள் ஜீவிதங்கள், உங்கள் திருமண வாழ்க்கை மற்றும் உங்களுக்குள்ள எல்லா காரியங்களிலும் தேவ அனுக்கிரகம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது, நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடே, கர்த்தர் அவரோடே கூட இருந்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த அபிஷேகம், அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆவியானவர். ஆமென். அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனே அவரோடே எப்பொழுதும் நீங்காதவராய் இருக்கும்படியாய் அந்த அபிஷேகத்தினால் ஒரு ராஜரீக பாதுகாப்பு உண்டானது, ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டாது. தெய்வம் எங்கும் சுற்றி திரிந்து அவர் அற்புதமும் அதிசயமுமான நல்ல கிரியைகளை நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த அற்புதமான தைல அபிஷேகம் அவர் மீது இருந்தபடியினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக அவர் சுற்றி திரிய முடிந்தது. என்றும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாக எத்தனை சூழ்ச்சிகள், உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் விரோதமாக எத்தனை ஆபத்துகளும் சூழ்ச்சிகளும் சிக்கல்களும் சூழ நின்று கொண்டிருந்தாலும் இந்த அற்புதமான அபிஷேகம் நிச்சயமாய் உங்களை பகைக்கிறவர்கள் எல்லோரையும் வெட்டி எறியும். ஆமென். அதுபோலவே உங்கள் சத்துருக்கள் எல்லோரையும் மடங்கடிக்கும் என்பதாய் கர்த்தருடைய வார்த்தையே சொல்லுகிறது. நிச்சயமாய் ஆதலினால் உங்களுக்கு இன்று என்ன பிரச்சனைகள், என்ன ஆபத்துகள், குழப்பங்கள், எத்தனையோ விதமான போராட்டங்களிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு ஒரு ராஜரீகமான மேன்மையை, பாதுகாப்பை
பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் நீங்கள் பரிசுத்த தைலத்தினால் ஐயா இந்த அற்புதமான பரிசுத்த ஆவியினால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இந்த விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் இந்த பரிசுத்த ஆவி என்கிற அக்கினி உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமென். அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டீர்களே, ஏற்றுக்கொண்டு இந்த விசுவாச பிள்ளைகளாய் தேவ சமூகத்தில் நிற்கிறீர்களே, உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவி இருக்கிறது. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள் என்பதாய் திட்டமாய் வேதம் சொல்லுகிறது. ஆதலினால் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள், உங்கள் பைனான்ஸ்ல, உங்க வியாபாரத்தில், கையின் பிரயாசங்களிலே, நீங்கள் செய்து வருகிற ஊழியங்களிலே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஈவன் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே என்னவென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமாய் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து உங்களை ஜெயத்தை கொடுக்கும்படியாய் ஜெயம் கொடுக்கிற அந்த ஜெயதொனியாகிய அந்த ஜெய வீரராம் பரிசுத்த ஆவியானவர், ஆமென், அவர் உங்களோடு இருக்கிறார், உங்களை நடத்துவார். ஆமென். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற பெரிய பர்வதம் போன்ற மலைகளை, பர்வதங்களை போன்ற பிரச்சனைகளை குறித்து அவரே பேசுவார். அன்று செருபாபேலுக்கு முன்னால் இருந்த அன்று செருபாபேலுக்கு முன்னால் இருந்த அந்த பெரிய பர்வதத்தை பார்த்து தெய்வமே பேசினார். பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, நீ செருபாபேலுக்கு முன்பாக எம்மாத்திரம் சமபூமி ஆவாய். எத்தனை பெரியவனா இருந்தா என்னடா, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தால் என்ன, எத்தனை கோர்ட்டு கேசுகள், வழக்குகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், எத்தனை ஆபத்துகள், குடும்ப பிரச்சனைகள் எதுவாய் இருந்தாலும் என்ன, எல்லாம் சமபூமி ஆகும். ஆமென். உங்களுக்கு விரோதமான எல்லா மந்திர சூனியங்களும் செயலற்று போகும். உங்களுக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட தகடுகள், சூனியங்கள், எழுதப்பட்ட கையெழுத்துகள், உங்கள் வீடுகளிலே, நிலைக்கால்களிலே, எங்கும் எல்லா இடங்களிலும் புதைக்கப்பட்ட எல்லா விதமான அழுக்கு அஸ்திரங்களும், அழுக்கு ஆவியின் எல்லா அதிகாரங்களின் தகடுகள், எழுத்துகள், கையெழுத்துகள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே அவைகள் மலை போன்ற பிரச்சனைகளை கொடுத்துக் கொண்டிருந்தாலும், அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இது பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, இது தேவனுடைய ஆவியினால் எல்லாம் சமபூமி ஆகும். ஹல்லேலூயா. ஏனா கர்த்தருடைய கரம் உங்களோட இருக்கும், அது உறுதியாய் இருக்கும். அவருடைய புயங்களே உங்களை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அக்னிமயமான அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையை வேறு அற்புதமும் அதிசயமுமான ஒரு உயர்வும் உன்னதமான நிலைமைக்கு கொண்டு சென்று விடும். ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். ஜெயம் எடுக்கிறவர்களாய் ஜெயம் கொள்ளுவோம் என்ற நம்பிக்கையிலே பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொடர்ந்து பிடித்துக் கொள்ளுங்கள். தாகமாயிருங்கள், தாகமாயிருங்கள், பசி தாகமாயிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் மென்மேலும் உங்களை வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் அபிஷேகிப்பார். நீங்களோ ஆகாய மண்டலத்து சுடர்களைப் போல பிரகாசிப்பீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வானத்திலே காணப்படுகிற நல்ல சூரியனை போல நீங்கள் இன்றென்றும் என்றென்றுமாய் பிரகாசிப்பீர்கள். நிச்சயமாய் அது உங்க வாழ்க்கையிலே நடக்கும். இந்த எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு இந்த அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முறிக்கும். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிரச்சனைகளை, உங்களுக்கு இருக்கிற பிரேயர் ரிக்வெஸ்டை தொடர்ந்து நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்கள் பெயருடன் எழுதுங்கள். என்ன காரியங்கள் என்று எழுதுங்கள். நிச்சயமாய் நாம் அவைகளுக்காக ஜெபிக்கிறோம். வரும் நாட்களிலே நாளை முதல் அதில் நம்ம ஸ்கிரீன்ல அவைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். அதற்காக உறுதியான ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படும். அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை, எங்களோடு ஜெபிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களுடைய ஜெபங்களை கேட்டு ஊழியங்களிலே, தேசங்களிலே, ஜனங்களுக்கு மத்தியிலே விசேஷமாய் நம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிற இந்த அதிகாலை ஜெப வேளையிலே நம்முடைய ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மகா பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். ஆமென். அந்த நல்ல தேவன் இன்று உங்களுக்காக, இன்று இந்த ஜெப வேளையிலே இந்த பிரேயர் லைன்ல இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளின் வாழ்க்கையிலும் அற்புதமும் அதிசயமும் செய்யும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இந்த செய்தியை அநேகருக்கு தொடர்ந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த நல்ல ஊழியத்தை செய்யுங்கள். ஆமென்.
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள நல்ல தெய்வமே, ஐயா நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரங்களை நோக்கி இருக்குமா போலவும், என் தெய்வமே வேலைக்காரரின் கண்கள் எஜமானுடைய கரங்களையே நோக்கி இருக்குமா போலவும், என் தெய்வமே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் வரைக்கும் உம்முடைய கிருபாசனத்தண்டையே நோக்கி பார்க்கிறோம் என்ற வேகத்திலே, வைராக்கியத்திலே, விசுவாசத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாய் காணப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும்படியாய், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு மகாபெரிய விடுதலையும் வெற்றியும் சுகமும் சௌக்கியமும் உண்டாகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. காணாமல் போன அந்த நல்ல ஆட்டை, தொலைந்து போன ஆட்டை தேடி அலைந்து கண்டுபிடித்த எங்கள் நல்ல மேய்ப்பராம் கிறிஸ்து, ஐயா எங்கள் நல்ல மேய்ப்பராம் கிறிஸ்து, என் தெய்வமே நீர் எங்கள் அன்பு சகோதரிகளை, எங்களை என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என்பது 89ஆம் சங்கீதத்திலே நீர் சொன்ன நல்ல வார்த்தையின்படியே நீர் எங்களை கண்டுபிடித்ததற்காய், ஐயா எங்களை முன்னறிந்து முன்குறித்து அழைத்து பரிசுத்தப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தப்படுத்தப்பட்ட, என் தேவனால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தெய்வமே நீர் இன்று உம்முடைய பரிசுத்த தைலத்தினால் தாவீதை அபிஷேகம் பண்ணினது போல என் தேவனாகிய கர்த்தருடைய அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் இறங்கி வரும்படியாய், என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா போராட்டங்களுக்கும், எல்லா குழப்பங்களுக்கும் மத்தியிலே குடும்பத்திலே இருக்கிற பல்வேறு போராட்டங்கள், எதிர்பாராத சூழ்நிலைகளிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா போராட்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்களுக்கு மத்தியிலே என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் இன்னும் விசேஷமாய் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய், ஒரு தெய்வீக வல்லமை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு தெய்வ அனுக்கிரகம் இறங்கி வரட்டும் ஐயா. நுகங்களை முறிக்கிற குடும்பத்திலே பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து மீள முடியாத பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் தெய்வமே எத்தனையோ பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியாத பிள்ளைகள் இருக்கிறார்கள். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று இந்த மகிமையான அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே என்னவென்ன பிரச்சனைகளோடு இங்கே வந்திருக்கிறார்களோ, என்னவென்ன போராட்டங்களோடும் உபத்திரவங்களோடும் உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்களோ, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கும்படியாய், அற்புதமும் அதிசயமும் ஆச்சரியமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இன்றே இப்பொழுதே இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பல்வேறு குழப்பங்களிலே குடும்பத்திலே காணப்படுகிற குடும்ப பிரச்சனைகள், ஐயா கடனும் கஷ்டமும் தோல்வியும் நஷ்டமுமாய் என்ன சொல்ல போகிறோம் ஐயா? இந்த மாதத்தை எப்படி கழிக்க போகிறோம்? இந்த நாட்களை எப்படி தாண்ட போகிறோம் என்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் என் தேவனாகி கர்த்தருடைய கரத்திலே வருகிறோம் சுவாமி. என் தெய்வமே உம்முடைய கரம், ஐயா உம்முடைய கரம் இவர்களோட உறுதியாய் இருக்கிறதை, என் தெய்வமே உம்முடைய புயம் இவர்களை பலப்படுத்துகிறதை ஒவ்வொரு தேவ சரங்களும் அறிந்து கொள்ளும்படியாய், எல்லா தேவ பிள்ளைகளும் அறிந்து கொள்ளும்படியாய் என் தெய்வமே இனி எந்த சத்துருவும் இவர்களை நெருக்காதபடி, நியாய கேட்டின் மக்கள் எந்த பேலியாளின் மக்களும் இவர்கள் பிள்ளைகளை, ஐயா இவர்கள் மகனை எந்த வகையிலும் ஒடுக்காதபடி, எந்த வகையிலும் அவர்களை தொடராதபடி, இவர்கள் சத்துருக்களை மடங்கடிக்கும்படியாய் என் தெய்வமே இவர்கள் சத்துருக்கள் எல்லோரும் மடங்கடிக்கப்படும்படியாய், இவர்களை பகைக்கிற எல்லோரையும் வெட்டுவேன் நீ சொன்னீங்களே, அந்த தொடர்புகளை இவர்களுக்கு விரோதமாய் நீட்டிய கரங்கள் நீக்கப்படுவதாக, இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசின் வல்லமைகள் வெட்டப்படுவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா விதமான அந்தகார சக்திகளின் ஆளுகை
ஆளுகைகளும் இதோடு நிர்மூலமாய் போகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய வார்த்தையின்படியே ஐயா உம்முடைய உண்மை வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் உம்முடைய உண்மையும் கிருபையும் இவர்களோட என்றென்றுமாய் இருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தினாலே இவர்கள் கொம்பு உயரும்படியாய் என் தெய்வமே தாவீதரசன் சொன்னது போலவே ஐயா இன்று நான் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் கொம்பை நீர் காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். ஆமென். என்னுடைய பிள்ளைகளுடைய கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தப்படும்படியாய் அநேகம் ஆயிரம் பேருக்கு முன்பாக அநேகம் ஆயிரம் ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக என் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தினாலே இவர்கள் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தப்படும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இப்பொழுதே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். தேவாவியானவருடைய அனுக்கிரகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு பாதுகாப்பதாக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா இந்த ராஜரீக பாதுகாப்பு என் தெய்வமே சங்கீதம் 89:20 முதலே நீர் சொன்னது போல என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தலத்தினால் என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோட உறுதியாயிருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்துரு அவனை நெருக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடிப்பேன். அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் கிருபையும் அவனோட இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயர்த்தப்படும் என்ற நல்ல வார்த்தைகளை என் தெய்வமே தீர்க்க தரிசனமாய் வாக்குத்தத்தமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். என் தெய்வமே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்னும் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் தொடர்ந்து இவர்களை பாதுகாக்கும்படியாய் உம்முடைய நல்ல வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே பலிப்பதாக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களில் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி யாரும் எங்கேயும் தோற்று தொலைந்து போகாதபடி என் தெய்வமே எங்கும் சோர்ந்து பயந்து போய்விடாதபடி ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அபிஷேகம் ஆமென் கிருபை இவர்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்றி தகப்பனே. உம்முடைய தயவு கூட இருப்பதாக. ஐயா உம்முடைய காருண்யம் இவர்களை பலப்படுத்துவதாக நன்றி செலுத்துகிறோம். ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி தேவ கரம் இவர்களோட உறுதியாய் இருக்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம். பாதுகாத்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே நன்றாய் கவனியுங்கள். ஆமென். தாவீதை கண்டுபிடித்தேன் என்று சொன்னவர்தான் உங்களை கண்டுபிடித்தார். ஆமென். அந்த தொலைந்து போன ஆட்டை கண்டுபிடித்தவர் அல்லவோ உங்களை கண்டுபிடித்து தோளிலே சுமந்து வந்தது போல் சுமந்து வந்தாரே. மறந்து விடாதிருங்கள். ஆமென். நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் ஒரு தகப்பன் தன்னுடைய புத்திரனை சுமந்து கொண்டு வருவது போல் நீங்கள் ஆறுகளை கலக்கும் பொழுதும் நீங்கள் தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் நீங்கள் அக்கினியில் நடக்கும் போதும் உங்களை தோளில் வைத்து சுமந்து கொண்டு வந்தவர் என்றும் சுமந்து உங்களோடே இருக்கிறவரும் உங்களுக்குள்ளே இருக்கிறவருமாகிய என்றென்றுமாய் நம்மோடே நமக்குள்ளே வாசம் செய்கிறவருமாகிய இந்த பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து உங்களை பாதுகாப்பாராக. எங்கும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க செய்வாராக. ஆமென். நீங்கள் ஒரு நாளும் தோற்று போக மாட்டீர்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயம் எடுப்பீர்கள். ஒரு நாளும் நீங்கள் கீழாய் போவதில்லை. மேலாய் உயர்த்தப்படுவீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் வாளாய் இருப்பதில்லை, தலையாய் இருப்பீர்கள். ஆமென். அநேகம் ஆயிரம் பேருக்கு மத்தியிலே நீங்கள் தலை சிறந்தவர்களாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இருப்பீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் அப்படியாய் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. வரும் நாட்களிலே நன்றாய் கவனியுங்கள். நம்முடைய ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட்களை ஸ்கிரீன்ல போட்டு அதற்காக ஜெபிக்கிற அற்புதமான ஒரு முயற்சியை அநேக அன்பு சகோதர சகோதரிகள் கேட்டுக்கொண்டது நிமித்தமாய் இந்த நல்ல வேலையை தொடங்க போகிறோம். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட் தைரியமாய் எழுதுங்கள். கர்த்தரும் பார்ப்பார். நிச்சயமாய் அவைகள் மிகுந்த பலனுக்கு ஏதுவானதாய் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.